Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல குக்கர்ல ஒரே ஒரு விசில் வச்சு நல்ல மணக்க சூப்பரான சுவையில் தக்காளி குருமா எப்படி பண்ணதாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சூப்பரான தக்காளி குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் இல்லைன்னா இந்த மாதிரி பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து ஒரு 10லேருந்து 12 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதுலேயே நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதம் மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்குனிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுக்கு ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கி அரைச்சி குருமா வைக்கும்போது குருமா நல்ல வாசனையாகவும் நல்ல சுவையாகவும் இருக்குங்க. இப்போது தக்காளியோடைய மேல் தோல் நல்லா சுருங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேங்க. அதில் வந்து ஒரு 2 பத்த தேங்காயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஒரு 5 செகண்டுக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயத்தை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளி வெங்காயம் சேர்த்தாச்சுங்க. இதை மறுபடியும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கீங்க. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதோ அதில் ஒரு துண்டு பட்டை, அதுக்கப்புறமா 3 போல் கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் இல்லைன்னா ஏலக்காய் தூளாக வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பொருள் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல குழம்பு வாசனையாக இருக்கும். இப்போது இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து லேசாக ஒரு கண்ணாடி பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த தக்காளி கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு தக்காளி சீக்கிரமாக மசி வதங்கி வந்துடும். இப்போது மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா வந்து ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். இப்போது இது கூட நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். நல்ல தக்காளி வந்து மசிஞ்சு நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிய வதங்கி நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா விழுதை வந்து சேர்த்துக்கலாம். மசாலா விழுது சேர்த்துட்டு அந்த ஜார்லேயே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. இப்போது குழம்புக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சாதத்துக்கு தாங்க இந்த குழம்பு செய்கிறேன். அதனால் தண்ணி வந்து அளவாக சேர்த்துருக்கேன். நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா தண்ணி வந்து அதிகமாக நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போது நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேங்க. கடைசியாக நீங்கள் உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. விசில் அதிகமாக விட தேவையில்லை, ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. நம்மளுடைய தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை அரைச்சி நீங்கள் வந்து தக்காளி குருமா செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் வர ஆல் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் வேறொரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.